சக்தி இல்லையே சிவம் இல்லை. ஆமென். ஆனால் நான் சிவம் இல்லையே சக்தின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை உருவாக்குனது என் தாய். ஆமென். என் வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது என்னுடைய மனைவி. ஓகே. சக்சஸ் ஆஃப் மேன் தெர் இஸ் உமன். அவங்களும் ஒர்க்கரா ஹவுஸ் ஒய்ஃப் ஐயா? ஹவுஸ் ஒய்ஃப். பரவாயில்லையா, ஒரு பேராசிரியா இருந்து இன்னொரு டீச்சரை கல்யாணம் பண்ணாம கல்யாணம் பண்ண. உமன் இஸ் மேன் ஃபார் ஹோம். சொன்னாங்க. ஓகே. நோபல் பரிசு சமாதானத்துக்கு கொடுக்கறதுல உமன் இஸ் மேன் ஃபார் ஹோம். அன்னை தெரசா சொன்னது. ஓகே. ஃபர்ஸ்ட் woman is meant for home, not house, not lodge. Woman is meant for home. அதை விட்டு நான் வெளியில போற சொன்னதுல அவங்க சொன்னது இந்த உலகத்திலே ஒரே ஊர்க்காரங்க திருவண்ணாமலை. அந்த உலகத்திலே பெரிய வெப்பன்ஸ் எதுன்னா பொறுமை மட்டும்தான் சொன்னது அன்னை தெரசா. ஆமா, நீங்க சொன்ன வேர்டு கொஞ்சம் சார். ஒரு சாக்கடை நோண்டிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ் கேக் சாப்பிடுங்க, 4-6 பாட்டில் ஜூஸ் எடுத்துப்பான், நல்ல ஜூஸ் என்ன கொண்டு போயிட்டு அவர் வந்து சாணி ஏதோ சாணி. இது வசனத்துல என்ன ஐயா சொல்லி இருக்கு? பூலோகத்தில் எதை செய்யறாயோ அது பரலோகத்தில் செய்யப்படும். ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு பைபிள்ல 13ஆம் அதிகாரம். இந்த சென்ட் ஜார்ஜ் காஸ்பல் பாத்தீங்கன்னா, நான் உன்னை அன்பு செய்தது போல் நீ அடுத்தவனை அன்பு செய்வாயாக, பகைவனுக்கும் நீ அன்பு காட்ட வேண்டும். ஆமென் ஆமென். சத்துருக்களுடைய ஆடுகள் பழத்தில் தான் தூக்கி விடு. ஒண்ணுமே கிடையாது. அன்பே கடவுள். அவருடைய எல்லா திருமணங்களும் ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எல்லாமே. இப்ப நீங்க எங்களுக்கு காசு கொடுத்து கடவுள்கிட்ட கடனாளி ஆக்கிட்டீங்க. ஏழைகளுக்கு இறக்குறோம், இறைவனுக்கு கடன் கொடுக்கிறார். அண்ணா இல்லையா பிரான்ச் வேறையா? சொல்லுங்க அண்ணா. அண்ணா நான் 6 தான் படிச்சிருக்கேன். நீங்க எங்க ஸ்டூடெண்டா எங்களை கூப்பிடுங்க. முக்கியமே இல்லை பண்பு. ஓகே. பாடறிந்து ஒழுகுதல் பண்பாடு. எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. இந்த படத்தை நல்ல உண்மை டக்குன்னு சொல்லுவோம். கண்டிப்பா. அது கள்ளங்கப்படம் இல்லையா? குழந்தையை போன்ற விசுவாசத்தை தாருன்னு தானே கேட்கறாங்க. தெய்வம் அதான் சொல்றாரு, குழந்தைகளை போல் நீங்கள் மாறாவிட்டால் முன்னாசிரியர் நுழைய மாட்டாங்க. ஆமென் ஆமென். கதவு மூடப்படும். அப்புறம் 25 மத்திய 25ஆம் அதிகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், தலைசாக்கி இடம் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்த போது நீ எனக்கு உணவு தந்தாய், தாகமா இருந்த போது தாகத்தை தணித்தாய், ஆடை இல்லாமல் அரைகுறையா இருந்த போது என்ன இழுத்தினாய், தனிமையில் என்னை சந்தித்தாய், சிறையில் என்னை சந்தித்தாய். இதையெல்லாம் செஞ்சேன்னா வா மச்சது, இல்லைன்னா போன் நடந்து. 25ல இருந்து 30வது நாள் வாழ்ந்தாலும் 5 வருஷத்தை படிச்சாங்க. அப்ப உலகத்துல என்ன படிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? அன்பே கடவுள், பிறர் நேசிக்கணும். அது சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வார்களெல்லாம் விண்ணரசிலே வருவதே இல்லை, வெறும் பக்தினால் பிரயோஜனம். டோர் மூடி போட்டு முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் என்ன செய்யணும்? நான் பசியோடு வந்தேன், எனக்கு தரவில்லை. வலதிகை செய்வதை இடதிகை அறியாது இருக்க கடவுள். நீங்க எப்ப வந்தீங்க? சின்னஞ்சிறியவர்களுக்கெல்லாம் நீ உதவி செய்த போது அங்கே நான் தான் இருந்தேன். ஆமென். நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிங்கன்னா உங்களுக்கு அடையாறு ஆனந்த பொருள் நான் திருப்பணேன், நான் பிரியாணி பிரியாணி திருப்பணேன். சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் நினைக்க செய்தா, செய்யாத போதெல்லாம் செய்யவில்லை, செஞ்சிருந்தா வாமோசம் செய்யலைன்னா போன எல்லாத்திலையும் சொல்லியிருக்கு. நீங்க பகவத்கீதை எடுத்து பாருங்க, பகவத்கீதை சொல்லுங்க, என்ன கொண்டு வந்தாய் நீ? ஒண்ணுமே கிடையாது. என்ன விட்டு போட்டு போற, ரொம்ப முகமா வாடி இருந்தாய், ஒண்ணும் கிடையாது. அதனால நம்ம ஒண்ணுமே கொண்டு வரல, ஒண்ணுமே கொண்டு போறது இல்லை. இருக்கிற சமயத்துல எல்லாரோட பகிர்ந்து உண்டாங்க. நீங்க கடவுள் உங்களை சந்திக்க முடியாது வச்சது. நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுங்களா? பெரம்பூர் பெரியார் முதலமைச்சர் இருந்து வந்திருக்கேன். மாதவரத்துல முதல்ல இருந்தேன், பையன் சாதி மெடிக்கல் காலேஜ்ல படிச்சான். எங்க? மாதவரத்துல நான் இருந்தேன். அப்படியே இல்லை, அப்படியே இல்லை. ஓகே. பையன் வந்து ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் சாதி மெடிக்கல் காலேஜ்ல படிச்சான். அப்புறம் பிஜி வந்து இங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சான். அண்ணாமலை படிச்சான். இன்னைக்கு வந்து ஜாயின்ட் டைரக்டர். என் பையன் எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர், கேப் ஜெமினி ஐடியில் இருக்கான். இன்னொரு பையன் எடிட்டராக இருக்கான் கிறிஸ்டின் மீடியாவில். நான் இந்த சோபா பெட் பொண்ணு ஒருத்தி கடைசி 4வது பொண்ணு ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட்டர் எல்லாம் படிச்சிருக்கா. ஜேர்னலிஸ்ட் கம்யூனிகேஷன். இன்னும் எடிட்டர் மீடியாவில் வந்து ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அப்லோடிங் பண்ண அப்படிங்க. கிறிஸ்டின் மீடியாவில் இருக்கான். போட்டோ வீடியோ அது என்னென்னமோ சொல்றேன். அது நம்மளுக்கு நம்ம 6 தான் படிச்சிருக்கோம். நானே ஓரளவு எடிட்டிங் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு உங்களை வீடியோ எடுத்துட்டேன், நாளைக்கு அப்லோட் ஆகி வந்துடும். என் சேனல் வச்சுக்கோங்க. ஐயா உங்க பேர் நான் மறந்துட்டேன். பேரு
ஆண்டனி, டாக்டர் ஆண்டனி. தெரியாதனமா லண்டன் யூனிவர்சிட்டியில் ஒரு டாக்டர் டீலிட் பட்டம் கொடுத்தாங்க. டாக்டர் நீங்கள் டாக்டர் ஆண்டனி 38 வயசுக்கு வந்துட்டாங்க. நான் இப்போ தான் ரொம்ப அதிகமாக வச்சுருங்க அப்படின்னா வேண்டாமா, தந்தது. சரி. இது ஆசீர்வாதம், பெரியவர்களுடைய எண்ணெய் கொட்டுதல் வாய்ப்பா இருக்கு. ஆண்டனி பிச்சை. பிச்சை, எங்க அம்மா பேர் பிச்சைமணி. என் பேர் பிச்சை. கடவுள் எனக்கு தந்ததெல்லாம் பிச்சை. ஆமேன். ஒண்ணுமே கொண்டு வரல. இவ்வளவு ஒரு காலேஜ் லெக்சர். ப்ராப்பர் தூத்துக்குடியா திருநெல்வேலி ஐயா? தூத்துக்குடியே. எந்த இடத்துல? திரேஸ்வரம். என் தங்கச்சி போல்டன் பொல்லாதவங்களுக்கு பொல்லாதவங்க, நல்லவங்களுக்கு நல்லவங்க. அந்த இடத்துல நீங்க நல்லவங்க பிறந்தீங்க. தூத்துக்குடி முத்தல்லவா? எல்லாதான் ஆர்பார் ஆகி போச்சு இல்லையா? அப்பவுமே திருச்செந்தூர்ல வந்து முத்து குளிப்பாங்க. செயற்கை முத்து போலாம். அந்த முத்துக்கு வேல்யூ கிடையாது. அப்படியா? நான் ஹைதராபாத்ல நாராயணா போல்ஸ் நீங்க வாங்கலாம். நான் ஹைதராபாத்ல படிச்சேன், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில. ஓகே. எல்லா பட்டங்களும் வந்து. அப்பா என்னையா பண்ணாங்க உங்க அப்பா? வந்து சாதாரணமான ஒரு ஜவான், பிரிட்டிஷ் ஆர்மில. கவர்மெண்ட் ஜவான். ஓகே. பிரிட்டிஷ் ஆர்மி. சரி, அது எஜுகேஷன்ல போயிடுறீங்களா? என்னை வளர்த்தது உருவாக்குறதெல்லாம் என் தந்தை. தாய் வந்து தந்தது ஞானம். ஞானம். தேவமே ஞானத்தின் தொடக்கம். ஃபியர் ஆஃப் தி லார்ட் இஸ் தி பிகினிங் ஆஃப் விஸ்டம். தாய் தந்தது ஞானம், தகப்பன் வந்து டிசிப்ளின். எதுலையோ அதே மாதிரி தாராளமான குணம் அப்பாட்டி அம்மாட்டோட. எத்தனை பேர் எங்க வீட்டு வந்தாலும் குடிசை வீட்டில் தான் பிறப்பு வளர்த்தேன். ஆமீன். பண்ண விளக்கில் தான் படித்தேன். ஆமீன். அவ்வளோதான். யார் ஏழைனா அப்துல் கலாமோட உங்களுக்கு டைப் உண்டாயா? அப்துல் கலாம் மாதிரி கேஸ் வைங்களேன். எனக்கு அவரோட பழக்கம் இருக்கா உங்களுக்கு? அந்த காலத்துல இருந்துச்சு. அப்படிங்களா? காலேஜ் வெளியே முன்னால நடந்து போயிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. அப்போ நானும் பார்த்துட்டே இருக்கேன். அடுத்து நாளைக்கு நைட்டில் தான் செய்தியில் சொல்கிறேன், இவர் தான் இந்த இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி. அவர் ஹிஸ்டரி படிச்ச அக்னி சிறகுகள். அவங்க அக்காவுடைய 2 வளையல் இருந்தால் நம்மளுக்கு ஒரு அப்துல் கலாமே கிடையாது. தூங்க வச்சு கனவு காணல. நாடு எப்படி வரணும் அப்படி பார்த்து எல்லா ஸ்கூலுக்கு போனாலும் பேசுவார். ஓகே. நம்ம பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. சாதாரணமாக எளிமையாக பேசுவார். சிம்பிளிசிட்டி இஸ் a virtue, humility is another virtue. மாதா சொல்லுவாங்க, இதோட ஆண்டவரின் நடுவே சித்தப்படி எனக்கு ஆக்கிறது. நீங்க தான் எங்களுக்கு தூத்துக்குடியில கிடைச்ச முத்துக்கள். அப்துல் கலாம் வந்து ராமநாதபுரத்தில் கிடைச்ச முத்துக்கள். இருந்தாலும் இந்தியா ஆடும்போது நாங்க பாகிஸ்தானுக்காக கை தட்ட முடியாதுல்ல, எங்க தூத்துக்குடிக்காக தான் நாங்க கை தட்ட முடியும். தமிழ் இந்த தமிழ் திசையில படிச்சேன் நினைக்கிறேன். 3 பத்திரிகை படிச்சேன் டெய்லி. பாகிஸ்தான் ஒரு கும்பலை கேட்க, ஐயா நான் உங்களை கல்யாணம் பண்ண எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா நீங்க காஷ்மீர் எங்களுக்கு தந்துடணும்னு கேக்குறாங்க. அவன் சொல்றா, நீங்க உங்களை கல்யாணம் பண்றது எனக்கு எந்த ஆட்சேபனமே இல்லை, ஆனா நீங்க பாகிஸ்தான் எங்களுக்கு தந்துட்டு சொல்றாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. போட்டுக்கிறாரு பாகிஸ்தான். நிறைய நம்ம கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்கு ஒரு கக்கன், ஒரு காமராஜர், அப்படி டபிள்யூ சௌந்தரமணி நாடார், இப்படிப்பட்ட பொன்முத்துக்கள் கிடைச்சதுனால தமிழ்நாடு முன்னேறிச்சு. காமராஜர் அந்த பணத்தையும் 800 கூட இந்த மாணவனுக்கு கொடுத்தவங்க எழுதி வச்சுட்டு போனாங்க. ஓகே ஓகே. அவரோடு கூட கக்கன்னு சேர்ந்தாரு. ஃபேமிலி மண்ணா இருந்து உத்தமனா இருந்தாரு பாருங்க. கக்கன் 2 பேட்டி தான் இருந்துச்சுனே. 2 பேட்டி. அது ஜீவா கிட்ட எல்லாரும் மாத்தி சொல்றாங்க. ஜீவா கிட்ட தான் 2 வேஸ்ட். கக்கன் நானும் படிச்சேன். ஜீவா கிட்ட தான் 2 வேஸ்ட். என்னப்பா வர மாட்டியா? ஆனா இருங்க கொஞ்சம் எல்லாம் எவ்வளவு நேரம் சொல்றது. ஆனா ஒரு வேட்டு குடிச்சிருக்காங்க, இன்னொரு துவச்சு போட்டிருக்காங்க. அது காஞ்சதுனால அப்படிப்பட்ட கக்கன் இந்த ஜிஹெச்ல இன்னைக்கு ராஜீவ்காந்த் சொல்லுமே கரையில படுக்க வச்சிருந்தாங்க வாயில. அப்ப எம்ஜிஆர் போனார். நல்லா கவனிக்கணும். எம்ஜிஆர் போன இப்படி யாரு தெரியுமாப்பா? என் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர்டா அப்படின்னா உடனே அவன் பாரு பெட்டு அந்த இதெல்லாம் கொண்டு போட. முதல்ல மனுஷனா பார்க்க தெரியலையா? தெரியாது இல்லையா? சொந்த கார் கிடையாதுன்னு சாதாரண பஸ்ல பாரு. இன்னைக்கு பாருங்க எல்லா இடத்துல தூத்துல போனா கக்கன் போங்கா. இங்க பாருங்க எங்க கக்கன் தெரியுதா? காமராஜருக்கு இருந்த அளவுக்கு இல்ல, கக்கனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஒரு சில இடங்கள். வந்து நல்லா பார்க்கணும். இன்னைக்கு அந்த ஜாதி இந்த ஜாதி பார்க்குறோம். வெங்கட்ராமன் ஐயர். ஆமா. கக்கன் வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி லூர்தமால் சைமன் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். லூர்தமால் சைமன்
அவரு தெரியல. அவருடைய மருமகங்க. அப்படியா தெரியல. அவரை பத்தி என்ன இப்பதான் கேள்வி. குளச்சல்கார். ஓகே இப்போ என்னமோ மொத்தத்தில் மினிஸ்டர் இருந்தாங்க. ஓகே. உலகத்தையே கலக்குறாங்க. எவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட். இங்கெல்லாம் ஹார்பர் அந்த அம்மா சின்ன வயசுலயே அந்த அம்மா வந்து பயங்கரமான புரட்சியாளர். யாரு? நூர்தமால் சைமன். இப்போ ஸ்டாலின் வந்த பின்னால நூர்தமால் சைமன் காலமே நேப்பேர் படத்தை பேர் வச்சிருக்காரு. ஓ அப்படியா? அந்த அம்மா காங்கிரஸ், இவர் வந்து டிஎம்கே. அதே மாதிரி அந்த மைனாரிட்டி கமிஷன் சேர்மனா போட்டது யாரு? பீட்டர் அல்போன்ஸ். பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸ்காரன். ஆனா அவரையும் அதான் நம்ம சொல்லுவோம், மாற்றான் கூட்டத்து மஞ்சைக்கும் மனம் உண்டு. வேற என்ன சொல்றாங்க, ஸ்டாலினுடைய ஒரு என்ன சொல்றது, சாதாரண பிள்ளைகளோட விரும்பு, மலைவாழ் மக்களோட விரும்பு, அந்த காலை உணவு. இந்த காலை உணவுலாம் எத்தனை வீட்டில் இருக்கு தெரியுமா? 11 வயசு கொண்டு போ அப்படின்னு சொல்றாங்க. சும்மா மஞ்சள் கிடைக்க